இந்த வைகாசி விசாக விரதத்தை கடைபிடிக்க இயலாதவர்கள், கடைபிடிக்க முடியாதவர்கள் என்ன செய்தால், எந்த முறையில் முருகப்பெருமானை வழிபட்டால் அந்த விரதம் இருந்து நாம் பெறக்கூடிய பலனை பெற முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முருகப்பெருமானை நினைத்து பக்தர்கள் பல கோரிக்கைகளோடு விரதம் இருப்பார்கள். சிலர் குழந்தை பாக்கியம் வேண்டி விரதம் இருப்பார்கள். சிலர் ரோக ருண நிவாரணம் வேண்டி விரதம் இருப்பார்கள். சிலர் ஆயுள் ஆரோக்கியம் வேண்டி, சிலர் நிலப்பிரச்சனைகள் தீர, சிலர் பல குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பல தீர, அல்லது ஜாதக தோஷங்கள் தீர, இப்படியே எண்ணற்ற கோரிக்கைகளோடு முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருப்பார்கள். அப்படி விரதம் இருக்கக்கூடியவர்கள், அதிலும் குறிப்பாக குழந்தை பாக்கியம் வேண்டி விரதம் இருப்பவர்கள் இந்த வைகாசி விசாக விரதத்தை கடைபிடிப்பது சிறப்பு. அப்படி கடைபிடிக்க முடியவில்லை என்றால், குறிப்பாக இந்த குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் அப்படி வைகாசி விசாக